இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன டே தனிஷா இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்புறமா அப்பாவுக்கும் ஆனிவர்சரி. ஸோ அதனால் வந்து நாங்கள் லன்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து லன்ச் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சாப்பிடணும் இல்லையா, பிளேட்டில் சாப்பிட்டா அந்த ருசி போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து வாழை இலையை பறிச்சுட்டு வரதுக்காக நாங்கள் வந்து அவசரமாக போயிட்டுருக்கோம். சரி வாங்க வாழை இலை பறிக்கலாம். சரி இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு வாழை இலை ட்ரீ. சரி இப்போ வந்து ரொம்ப இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஒரு வாத்து மாதிரி ஏதோ இருக்குது. பனானா ட்ரீஸ் தேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனானா ட்ரீ மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து நிறைய விதமான ட்ரீ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ட்ரீ கூட இருக்காங்க. ஏலக்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ட்ரீ, அந்த பனானா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இலை பறிச்சிட்டோம், அதனால பெரிய இலையாக பறிச்சிருக்கோம். சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபுட்டு வந்துருச்சான்னு பார்ப்போம். ஃபுட்டு வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். அங்கே போகலாம். ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு மெகா இலையோட வந்து உட்காந்துட்டோம். இப்போ இந்த பெரிய மெகா இலையில நம்ம வந்து நந்தலா பேலஸோட ஆந்திரா ஸ்பெஷல் கேரியர் மீல்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து உங்ககிட்ட காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மெகா மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அந்த வெஜ் மீல்ஸ் தான் ஸ்பெஷல் மீல். ஸோ வாங்க அந்த ஸ்பெஷல் மீல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தனா பேலஸ் ஸ்பெஷல் மீல் கேரியர். செம்ம பெருசா இருக்குங்க. பார்க்க வேணா சின்ன பாக்ஸா இருக்கும், ஆனா எங்களுக்கு பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசு இருக்க மாதிரி பெருசா இருக்கு. அண்ட் ப்ளஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 இலையும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இலையும் வச்சிருக்காங்க கூடவே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இலையை கிளிக்காம எடுக்கும். ஸோ நாங்க வந்து ஃபேமிலியோட ஒரே இலையில சாப்பிடணுன்ற கான்செப்டாக தான் நாங்க இலை யூஸ் பண்ணல, அந்த இலையை எடுத்துட்டோம். ஓகே இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர் வந்திருக்கு. கவர் உள்ள என்ன இருக்குன்னா அப்பளம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்ட் வந்திருக்கு. அடுத்து இது என்னது? இங்க வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு போட்டு பாயாசம் கொடுத்திருக்காங்க. இது வந்து கோவக்காய் பொரியல். நெக்ஸ்ட் கோவக்காய் பொரியல் கொடுத்திருக்காங்க. ஃப்ரை. அதுக்கப்புறமா பருப்பு கூட்டு. செமையா. இதுதான் ஆந்திராவோட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், செம யம்மியா இருக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் சான்ஸ் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரசம் கொடுத்துருக்காங்க. ரசம் ஸ்மெல் செமையா இருக்கு. பில்டிங் மாதிரி பாத்தீங்களா பாருங்க. சாதம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா இந்த இலையிலேயே ஆளுக்கு வந்து பிச்சு பிச்சு சாப்பிட போறோம். பருப்பு பொடி போட்டுருக்கோம். ஆந்திரா மீல் ஸ்பெஷல்னாலே பருப்பு பொடியும் நெய்யும் தானே. இப்போ ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. செமையா இருக்கு, ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. பருப்பு பொடி அட்டகாசமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் ஊற்றி டேஸ்ட் பண்ணலாம். ஓகே. பொதுவாக சாம்பாரில் வந்து ரொம்ப காய் போட மாட்டாங்க, பட் இவங்க சாம்பாரில் நிறையவே காய் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு கோவக்காய் பொரியல். ஓகே, கோவக்காய் பொரியல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. செம்ம ஸ்பைசி, சூப்பராக இருக்குது. கோவக்காய் பொரியல் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கணுன்றவங்க கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு. ஸோ இன்றைக்கி வந்து கிச்சன் லீவ் விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி செம்மையாக இருக்குது சாம்பார். ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக செம்மையாக இருக்குது. ஓகே. அடுத்து பருப்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். எல்லாரும் ஒரே இலையில் சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. தனித்தனியாக பிளேட்டில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஃபேமிலினா இப்படி சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருந்து சாப்பிட்றதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதேதான். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மறக்காம தனிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.